வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பர்ஃபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லை, இந்த பர்ஃபி நம்ம ஒரு 3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நல்லா சாஃப்டான ஒரு பர்ஃபி. நம்ம இதில் சர்க்கரை எதுவுமே சேர்க்கல, கேழ்வரகு மாவு வச்சு தான் இந்த பர்ஃபி செய்கிறோம். அதனால் ரொம்ப சத்தான ஒரு பர்ஃபி தான் இது. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பர்ஃபியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துலாம். ஸ்டவ் வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும். இதெல்லாம் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். நெய் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வறுத்து எடுத்தால் போதும். நம்ம இது வறுக்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 நிமிஷமாக வறுத்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். கரெக்டாக 5 நிமிஷம் போதும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ஒரு சைடுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த பர்ஃபி செட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருக்கோங்க. பர்ஃபி செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரமே பர்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நான் நல்லா இடித்து எடுத்துருக்கேன். இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வெல்லம் பாக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த வெள்ளை தண்ணி தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது ரெடி ஆகிருக்கு. ஃப்ளேமில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை வந்து சூடாக இதில் ஊற்றிக்கங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் மண் அழுக்கெல்லாம் இருக்குதுன்னா கட்டியில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது க்ளீனாக இருக்கிறதால அப்படியே ஊற்றிருக்கேன். இது கட்டியெல்லாம் பிடிக்காது. வெள்ளத்தை முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை கிண்டணும். ஹை ஃப்ளேமில் மட்டும் போட்டுறாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பாக சேர்த்த பிறகு சீக்கிரமாகவே பர்ஃபி ரெடி ஆகிடும். ஒரு 5-10 நிமிஷம் போதும், சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கட்டியெல்லாம் விழலை, நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஓவராக தேவைப்படாது, கொஞ்சம் நெய் சேர்த்தா போதும். இப்போ இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும். இப்போ இதை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சா போதும். இப்போ இதெல்லாமே ஒன்றா சேர்கிற வரைக்குமே கிண்டிகிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம சேர்த்த நெய்யும் கொஞ்சமாக வெளியே வரும். அது வர வரைக்குமே கிண்டி எடுத்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் போதும், சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா ஒன்றா சேர்ந்து வருது. இதெல்லாமே சேர்ந்து ஒரு பால் மாதிரி வரும். இப்போ இது ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒன்றா சேர்ந்து வருது. நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லாமே சேர்ந்து வருது. நம்ம சேர்த்த நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது பாருங்கள். நல்லா ஷைனிங்காக தெரியுது பார்த்திங்களா. இப்போ சைட்லலாம் பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் விட்டு வந்திருக்கு. இதை தான் இதோட பக்குவம். இப்போ உடனே எடுத்து அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா சமப்படுத்திக்கலாம். இப்போ நல்லா லெவல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு பீஸ் போட்டுக்கோங்க. இது ஒட்டவே ஒட்டாது, சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பீஸாக எடுத்துக்கலாம். அதாங்க நம்மளோட பர்ஃபி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இப்போ ப்ளெயினாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் வேர்க்கடலாம் இடித்து கூட சேர்த்துக்கலாம். அங்கங்கே கடிக்க நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ளெயினாக பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டான சூப்பர் பர்ஃபி ரெடியாக இருக்குது. ரொம்ப சத்தான பர்ஃபி. இது ஒரு 3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பசங்க ஸ்வீட் கேட்கும் போதெல்லாம் இது கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.